ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மாருடைய வரலாறு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 9 நாயன்மார்களுடைய லிஸ்ட்டை நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு 10வது நாயன்மார் பற்றிய ரகசியங்களை பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோ குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயன்மாருடைய வரலாறு தான். ஏற்கனவே 9 நாயன்மார் பற்றிய ரகசியங்கள் கொடுத்துருந்தோம். இதை நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் தான் பார்க்க முடியும். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் கேட்டகரி வீடியோஸ் நான் குழப்பி கொடுத்துருப்பேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் இப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வரும், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதில் ஆல்ரெடி 9 வீடியோஸ் நாயன்மார், ஏன்னா நாயன்மார்கள் மொத்தம் 63 பேருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதில் இது 10வது நாயன்மார் அப்படின்னா இன்னொரு 53 நாயன்மார் தான் பாக்கி இருக்கு. 63 நாயன்மார்களும் கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் பிரச்சனை கிடையாது. ஒரு வருஷம் ஆனாலும் நம்ம அந்த 63 நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்கள் நம்ம கொடுக்குறோம்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம குங்கிலிய கலைய நாயனார் பற்றிய ரகசியம் பார்க்க போகிறோம். அது ஒரு குட்டி டாபிக் மாரி குங்கிலிய கலைய நாயனார் பற்றிய ரகசியங்களை பார்த்துட்டு பிரம்மகுமாரிகள் அடிப்படையில் ஒரு ரகசியங்கள் கொடுப்பாங்க. நான் எல்லா வீடியோவிலுமே இந்த ஆன்மீக இயக்கம் பற்றிய ரகசியங்களை நான் கொடுத்துட்டு தான் நம்ம அந்த விஷயங்களை பண்ணுறோம். அப்போ இந்த நாயன்மாருடைய ஒரு கதையை, குட்டி ஸ்டோரி லைனை பார்த்துட்டு நம்ம அந்த நாயன்மாருடைய கதை எங்கேருந்து வந்ததுங்கிற ரகசியத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூடியூப்பில் எங்கே தேடினாலும் கிடைக்காது, யாரும் கொடுக்க முடியாது. காரணம், பிரம்மகுமாரிகள் என்கிற ஒரு வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி மூலமாக தான் இதை கொடுக்க முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கதையை தான் கொடுக்க முடியும். அது எங்கேருந்து வந்ததுங்கிற அதனுடைய பிஹைண்டு உங்களுக்கு தெரியாமலே போயிடும். இப்படி தெரியாமலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் நிறைய சீக்ரெட் ரகசியங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவுக்கு போவோம் சரியா? அந்த குங்கிலிய கலைய நாயனார் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி லைன் நம்ம சொல்கிறோம். குங்கிலிய கலையம் அப்படின்னா அப்போ ஒரு வாசனை, ஒரு பொருள் மாரி ஒன்று உண்டு குங்கிலியம் அப்படின்னு. அதை உபயோகித்து அவர் ஈசன் சிவனுடைய ஞானம் அடைந்தவர் தான் குங்கிலிய கலைய நாயனார். அவருடைய பேரு கலைய நாயனார். அவர் இறைவனுக்கு அந்த வாசனை, அந்த பொருளை யூஸ் பண்ணி இறைவனுடைய அருளை பெற்று 63 நாயன்மார்களுடைய ஒரு ரகசிய கதையில வந்ததுனால அவருக்கு பேர் குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு 63 நாயன்மார்கள் ஒருவர வந்தார். அப்போ அந்த கலைய நாயனார் பற்றிய ரகசியங்கள் இப்போ பார்க்க போறோம். கலைய நாயனார் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார். அவர் பிறந்த ஊர், அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் எனக்கு தெரியாது. டாபிக் நான் ஸ்டோரி லைனா சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கும் சரியா? அப்போ கலைய நாயனார் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் ஈசன் சிவன் இருக்கிறாருல, பரமாத்மா கடவுள் சிவா, அவருக்கு தினமும் குங்கிலியம்ங்கிற ஒரு பொருளை ஒரு புகை மாதிரி, நம்ம இடங்கள்ல கற்பூரம்னு நினைக்கிறோம், ரொம்ப வாசனை திரவியங்களாக இருக்கும். அதை நம்ம போட்டு வீட்டில் விட்டோம் அப்படின்னா வீடு அப்படியே நறுமணத்தால் வரும். அந்த நறுமணம் இப்பவும் ஒரு சில கொஞ்சம் பிராமண ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்க, மற்றபடி லோக்கல் யாரும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. முஸ்லீம்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குங்கிலியம்ங்கிறது ஒரு கற்பூரம் போல அன்றைய காலத்தில், இப்போ கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அந்த குங்கிலியத்தை ஈசன் சிவனுக்கு போட்டு அப்படியே ஒரு போயார மாரி காட்டுவார், புகை மாரி அடிச்சு விடுவார் கதை. அப்போ அவர் ஈசன் சிவனுக்கு அந்த குங்கிலியம் பண்றது பழக்கமாக, தினமும் பண்றது வழக்கமாக வச்சிருக்கிறாரு அந்த கலைய நாயனார். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அவர் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறார். அப்பவும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவனுக்கு அந்த குங்கிலியத்தை தன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்கள், சாப்பாடு, அரிசி, நெல் இதெல்லாம் கடையில கொண்டு விற்று அதில் வர பணத்தை கொண்டு குங்கிலியத்துக்கு வாங்கி அவர் புகை போட ஆரம்பிச்சிட்டார். அதனால அவர் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவங்களுடைய வீட்டில் பஞ்சம் நிலவுது. அப்போ அந்த பஞ்சத்தை தீர்க்கிறதுக்காக அவருடைய மனைவி, நீங்க இனி இப்படி பண்ணாதீங்க, நம்ம வீட்டில் பணம் எதுவும் கிடையாது, அப்போ அடுத்த வேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் ஆயிட்டோம், அப்போ நம்ம இனி என்கிட்ட இருக்கிற என்னுடைய தாலி
ஒன்று இருக்குது, தாலி செயின், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை போய் விற்று அதில் வரக்கூடிய பணம் மூலமாக நீங்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் பசி பட்டினியோட கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதை அமைப்பு அப்படி நகருது. சரியா? அப்போ அவர் சரி நான் இனி அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கலைய நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடைக்கு போகிறாரு, தன்னுடைய மனைவியினுடைய தாலியை கையில் வச்சுக்கிட்டு. அப்படி போகும்போது அங்கே ஒரு வணிகர், ஒரு வியாபாரி குங்கிலியம் குங்கிலியம்னு சொல்லி கத்துறதை பார்த்துட்டு அவருக்கு உடனே மைண்டு மாறி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. இது குங்கிலியம், சில காலங்களுக்கு தான் இந்த குங்கிலியம் இருக்கும், இனி நான் தான் கடைசியாக இந்த குங்கிலியம் விற்கிறேன், இனி யாருமே குங்கிலியம் விற்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு புதிரை போடுறாரு. அப்போ பயத்தில் இவர் கலை நாயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மனைவி கையில் இருந்த அந்த குங்கிலியத்தை, மனைவி கழுத்துல இருந்து அந்த வாங்கிய தாலியை குங்கிலியம் வாங்குறதுக்கு அந்த வணிகர் வியாபாரிகிட்ட கொடுத்துட்றாரு. ஒரு பெரிய சாக்கு மூட்டை நிறைய குங்கிலியத்தை வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு போய் அங்கே முடிஞ்ச வரைக்கும் 24 ஹவரும் ஈசன் சிவனுக்கு குங்கிலியத்தை போட்டு புகை அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறார். அதில் ஒரு திருப்தி கிடச்சிருக்குறவங்களே, மீதியை அப்படியே அள்ளிட்டு வீட்டுக்கு போகிறாரு. மனைவி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அதை அள்ளிட்டு போய் சிவனுக்கு லிங்கத்துக்கு புகை போட்டு விட்டுட்டு இருக்கிறாரு. அப்படியே நறுமணமாக விளங்குது. அப்போ அப்படி பண்ணுறாரு. அப்போ இவருடைய செயல்கள் பார்த்து சிவலிங்கம் என்ன பண்ணுறாரு, சிவன் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனைவிக்கு ஒரு தூக்கம், ஒரு கனவை வர வைக்கிறாரு. அப்போ அந்த கனவுல மாட மாளிகைகள் வர்றது மாதிரியும், அதில் அவங்க செல்வ செழிப்பாக வர்றது மாதிரியும், அரண்மனைகள் வர்றது மாதிரியும், அப்படி அவங்களுடைய டோட்டலாக சேஞ்ச் ஆகுறது போல் அந்த கதை அமைப்பு அப்படி எடுத்துகிட்டு வராங்க. அந்த கதையில் அப்படி தான் வரும். சரியா? அப்போ சரி, இது ஒரு சம்பவமாக நடக்குது. அவர் கலைய நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு பார்க்குறாரு. வீட்டை பார்க்கும்போது தன்னுடைய வீடா அப்படின்னு அவர் ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு நினைக்கிறாரு. ஒரு அழகான ஒரு பெண் உடம்பு முழுக்க ஆபரணங்களோட ஒரு கலைய நாயனார் முன்னாடி அந்த அரண்மனைக்கு வெளியே நிற்கிறாங்க. வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கலைய நாயனார் யோசிக்கிறாரு, யாரும்மா நீன்னு கேட்கும்போது, நான் தான் அவங்களுடைய மனைவின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி பல மடங்கு அவரு கலைய நாயனாருக்கு இறைவன் வசதி வாய்ப்புகளை கொடுத்து செல்வ செழிப்பு அரண்மனையில வாழ வச்சாரு சிவன் அப்படி சொல்லி அந்த கதை அமைப்பு. அப்போ அவர் 63 நாயன்மார்கள் ஒருவராக பாவனை செய்து குங்குலிய கலைய நாயனார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் சொல்லிட்டு அதை வரலாற்று கரை அப்படி நகருதுன்னு வைங்களேன். அப்போ இந்த சம்பவம் ஒரு இடம். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு தாடகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுர குணம் கொண்ட பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவலிங்கத்துக்கு மாலை போடுறதுக்கு பக்தி பூஜை பண்றதுக்கு போறாங்க. அவங்க கொஞ்சம் அசுர குணம் கொண்ட ஒரு பெண், தாடகைன்னு வைங்களேன். அப்போ அப்படி நடக்கும்போது சிவனுக்கு தன்னுடைய கையில இருக்கிற மலர் மாலையை போட போறாங்க. அது கொஞ்சம் உயரமான ஒரு சிவலிங்க சிலையாக இருந்திருக்கு. அப்போ அந்த தாடகைங்கிற பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உண்ணி அவங்க அந்த மாலை போட போகும்போது அந்த தாடகைங்கிற பெண்ணினுடைய அந்த சேரி ஆடை அப்படி விலகுது. அதை தன்னுடைய கைகளால் பிடிச்சுக்கிறாரு அந்த லேடி தாடகை. அப்படி அந்த ஒத்த கையில அந்த சிவனுக்கு மாலை போட போகும்போது முடியாத பட்சத்துல சிவன் அப்படி சரிஞ்சு ஒரு கரவாக்கில் சரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யறது போல உடனே அந்த பெண் ஈஸியாக மாலை போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை. அப்போ அந்த டைம்ல சரிஞ்ச சிவனை யாராலையுமே நிமித்த முடியல. அப்போ அந்த டைம்ல சோழ மன்னன்லாம் ஆண்டதாக ரெக்கார்டு வருது குங்கிலிய கலையனாருடைய அந்த வரலாற்று கதைகள். அப்போ சோழ மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய யானைப்படை, தன்னுடைய போர் படைகள், நாட்டு மக்கள் எல்லாரையும் வைத்து அந்த சரிஞ்சு போன சிவலிங்கத்தை நிமித்துறதுக்காக கடந்து இழுன்னு இழுக்கிறாங்க. ஏன்னா சிவன் ஒரு ஊருக்குள்ளேயோ ஒரு நாட்டுக்குள்ளேயோ சரிஞ்சு இருக்கிறது அந்த நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதை அமைப்பு. அப்போ அங்க அந்த சோழ நாடே முயற்சி செய்து சரிஞ்சு போன அந்த சிவலிங்கத்தை, சரிஞ்ச நிலையில இருக்கு, இந்த போட்டோலாம் பாருங்க, சரிஞ்ச நிலையில இருக்கு சிவனுடைய சில லிங்கம். அப்போ அதை அப்படியே நேர்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி நடக்கும். ஒரு நாடே முயற்சி செய்யுது.
அதுக்கு பக்தி செய்து பார்க்குறாங்க. பெரிய பெரிய குருமார்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணலான்னு அட்வைஸ் கேட்குறாங்க. முடியாத பட்சத்தில் இந்த நியூஸ் வந்து ஏற்கனவே சிவனுடைய அனுகிரகம் பெற்றவர் குங்கிலிய கலைய நாயனார். அப்போ அவருக்கும் அந்த நியூஸ் வந்து நாட்டு மக்கள் ரீதியாக காதில் போகுது. உடனே கொடுன்னு அவரு வாராரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் அந்த குதிரை, அந்த யானை, அந்த போர்ப்படைகள் உங்கள் நாட்டு மக்களை வைத்து அந்த சங்கிலியை போட்டு இழுன்னு இழுக்கிறீங்களே, சங்கிலியை போட்டுலாம் நீங்கள் உங்கள் பலத்தால் இழுக்குந்தா சிவனுடைய லிங்கம் என்ன பண்ணாது, நிம்மராது. அப்போ இதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி அமைப்பை அப்படியே எடுத்துட்டு ஒரு கயிறு மாரி கட்டுறாரு ஒரு கலைய நாயனார். கயிறு மாரி கட்டி அவருடைய கழுத்துல வந்து சுருக்கு போடுறாரு. சுருக்கு போட்டு என் தலையை அத்து விழக்கூடிய அளவுக்கு வந்தாலும் கூட நான் இதை விட மாட்டேன், சிவனை நான் சிவலிங்கத்தை நிமிர்த்தியா ஆவேன்னு சொல்லிட்டு இழுன்னு இழுத்து தள்ளுறத இவருக்கு நாக்கெல்லாம் அப்படியே வெளியே வருது குங்கிலிய கலைய நாயனாருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகும்போது இவருடைய பக்தி நிலை, இவருடைய அந்த 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 அனுகிரகம், இவருடைய அந்த மனநிலை இதெல்லாம் பார்த்து அப்படி சரிஞ்சு போன சிவன் லிங்கம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நேராகுது. அப்போ இது ஒரு கான்செப்ட் போல. அப்போ இறைவனை நிமிர்த்திய ஒரு அடியவர் நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னொரு பெயர் மகிமை கதை. இதுதான் அந்த குங்கிலிய கலைய நாயனார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தப்பி தவறி நீங்க ஆன்மீகம் அடைங்க, அடையாம போங்க, இது வேற வழி. அப்போ எந்த காரணத்துக்காகவும் இப்படி நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு கழுத்துல சுருக்கு கயிறை போட்டுறாதீங்க. மனைவி தாலிய அவங்க நெல் பருப்பு, அரிசி பருப்புன்னு சொல்லிட்டு சாப்பாடு சமைக்கிறதுக்கு மனைவி தாலி தருவா. அந்த தாலியை கொண்டு போய் நீங்க குங்குலியம்னு சொல்லிட்டு எதையோ ஒரு புகை போடுறது மாதிரி ஒரு பொருள் சாம்பிராணிமே வாங்கி சிவனுக்கு போட்டு விடாதீங்க. அதை இறைவன் விரும்பவே மாட்டார். அப்போ நான் இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த கதை, இந்த கதை யூடியூப்ல இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிந்து கொள்வீங்க. கதை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சும்மா டம்மி. ஒரே மாதிரி 1000 பேர் பேசியிருப்பாங்க. சரியா? அது என்னது தெரியல, அப்படி உலகம் ஆகிப்போச்சு. யூடியூப் ஒரு ஒரு விதமான மாயை பார்த்தீங்களா, அதனால அப்படி எல்லாரும் யூடியூப் நிலைக்கு வந்துட்டாங்க. தெரியல, பாவம். சரி, அப்போ அப்படி அப்போ நம்ம இவ்வளவு நேரம் வந்து அவர் குங்கிலிய கலைய நாயனார் பற்றிய ரகசியங்களை சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த குங்கிலிய கலைய நாயனார் பற்றிய ரகசியம் எங்கிருந்து வந்தது? ஏன்னா அடித்தளம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இது வேதங்கள்லயோ ஏதோ செப்பு தகடுகள்லயோ ஓலைச்சுவடிகள்லயோ யாரும் எழுதி வச்சிருக்கிறாங்க. 63 நாயன்மார்களுடைய வரலாற்று கதை அப்படிதான் வருது. அப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் யாரோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒன்றும் புரியாம அது ஏதோ 63 நாயன்மார்களுடைய வரலாறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. 63 நாயன்மார்களுடைய வரலாறும் இந்த பிரம்மகுமாரிகள்னு ஒரு ஆன்மீக ஆசிரமம் இருக்குதுங்க. 160 நாட்டுல இருக்கு, 89-90 வருஷம் இருக்கு. இந்த ஆன்மீகத்துல நீங்க இந்த கிளாஸ் மாரி கொடுப்பாங்க. அதை அடைந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். இல்லைன்னா சுட்டு போட்டாலும் உங்களுக்கு குங்கிலிய கலைய நாயனாருக்கு இதுக்கு மட்டும் கிடையாது. 63 நாயன்மார்கள்ல எந்த நாயன்மாருக்குன்னு உங்களுக்கு விளக்கம் கண்டுபிடிக்க முடியாது. பிரம்மகுமாரிகள் ஒரு ஆன்மீக இயக்கம் இருக்கு. இலவசமாக எல்லாவற்றையும் செய்து கொடு, இலவசமாகங்க. மற்ற ஆன்மீக ஆசிரம் போல பணம் பறிக்கிற இது நோக்கம்லாம் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்துல நீங்க இந்த நாலேஜ் அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமும் தெரியும். நானும் அங்க கற்றுக்கொண்டதுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். சரி, அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமம் மூலமாக நீங்க நாலேஜ் அடைஞ்சா குங்கிலிய கலைய நாயனார் எங்க இருந்து வந்தாருங்கிற ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சொல்லப்படுற அந்த ரகசியத்தை நாம இப்போ பார்த்துருவோம். சரி, இப்போ நம்ம அதை சொல்ல போறேன், கேட்டுக்கு. அதை சொல்லிட்டு அந்த குங்கிலிய கலைய நாயன்மாருடைய ரகசியம் எப்படி வந்ததுங்கிறத சொல்லிடுவோம். சரியா? இப்போ நம்ம அந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கத்துல என்ன சொல்லப்படுது, எப்படி சொல்லப்படுதுங்கிற விஷயத்த பார்த்தோம். இது ஒரு 5000 வருஷ கல்ப சக்கரம். இதுல வந்து முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம்னு இருக்கு. இதுல முதல் பாதி சொர்க்கத்துல வந்து இந்து மத கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 33 கோடி பேர். அப்ப இந்த 33 கோடி தெய்வங்கள் வந்து சத்தியுகம் திரேதாயுகமாகிய 2 யுகங்களை அடைந்து துவாபர யுகம் வரும்போது அவர்களே மனிதராகிறாங்க. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் அப்படின்னு சொல்லி மக்கள் பாப்புலேஷன் கூடுது. அதன் பிறகு 100 வருட மகா சங்கம் யுகத்துல மறுபடியும் இந்த ஆன்மீக இயக்கத்துல வந்து ஜாயின் பண்றாங்க.
அப்போ இந்த ஆன்மீக இயக்கம் வந்து 100 வருட மகா சங்கம் யுகம் சொல்லப்படுது. பிரம்மா சரஸ்வதி ஆகிய 2 பேர் மூலமாக இந்த ஆன்மீக இயக்கம் வந்து 160 நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இந்த ஆன்மீக இயக்கம் வந்து மொத்தம் 89-90 வருடங்களாக இந்த உலகத்தில் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 days கோர்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கான வைப்ரேஷன் மற்றும் இந்த ஆன்மீக இயக்கத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த 7 நாள் வகுப்புல நிறைய பட விளக்கங்கள் வரும். அதன் பிறகு உங்களுக்கு முரளி பாடங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது. அப்படி கற்றுக் கொடுத்து இந்த ஆன்மீக இயக்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் தாட்னு சொல்லுவாங்க. அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, பேரானந்தம்னு சொல்லிட்டு 33 கோடி பேர் வருவாங்க அந்த ஆன்மீக இயக்கத்தில். இந்த 33 கோடி பேருக்கும் அந்த பாசிட்டிவ் அந்த நேர்மறை எண்ணங்களை வந்து கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக இங்க வந்து பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்யணும். அதுதான் இங்க யோகாவே. அப்போ இந்த யோகா வந்து நீங்க செய்யணும் அப்படின்னா பரமாத்மாவை கனெக்ட் பண்ணணும். அப்போ பரமாத்மாவை நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இயற்கையில என்ன பண்ணணும், உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, குடும்ப உறவு முறைகள், அவங்க எல்லாரையுமே நீங்க உங்க புத்தியிலிருந்து விடணும். அப்போ புத்தியிலிருந்து நீங்க விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இறைவனை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு புது உலகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மகா சங்கம் யுகம் வந்து கலியுகம் மற்றும் நரகம் ஆகிய 2 பெரும் யுகங்களுக்கு இடைப்பட்டதாக தான் இருக்கு மகா சங்கமம். அப்போ சொல்லுவாங்கல்ல, முக்கடலும் சங்கமிக்கும் இடம் சங்கமம் சொல்றாங்கல்ல கன்னியாகுமரி. அப்போ அதே போல கலியுகம் அதாவது நரகத்தின் இறுதியும் சத்தியுகம் சொர்க்கத்தின் தொடக்கமும் முடிகிற டைம்ல கலியுகம் முடியும் போது சத்தியுகம் தொடங்கும் போது 2 யுகங்களுக்கு இடையில வந்து மகா சங்கம் யுகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க நீங்க இறைவனை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ரஷ்யா அமெரிக்கா மூலமாக இந்த உலகம் வந்து விநாசமாகும். அப்போ ரஷ்யா சார்பில் ஒரு 4-5 நாடும் அமெரிக்கா சார்பில் ஒரு 4-5 நாடுகளும் சேர்ந்து இந்த உலகத்தை வந்து விநாசம் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க எந்த ஒரு பயிற்சி முயற்சிகளும் செய்ய முடியாது. அப்போ இந்த 100 வருடம் இருக்கும்போது என்ன ஒரு 10 வருஷம் தான் இருக்கு. இந்த 100 வருடம் இருக்கும்போதே நீங்க இறைவனுடைய அனைத்து ரகசியங்களுமே நீங்க தெரிந்து கொள்ளணும். நிறைய பயிற்சி முறைகள் உண்டு. இந்த பயிற்சி முறைகள்ல ரொம்ப ஒரு என்ன அப்படின்னா பற்ற விட சொல்லுவாங்க. பற்ற விட சொல்றது அப்படின்னா நீங்க ஒரு ஆணோ பெண்ணோ எதுவாகவும் இருங்கள, நீங்க வந்து உங்களுடைய நீங்க பெண்ணா இருந்தா கணவன் காதலன் இல்லாத உங்களுடைய சொந்த பந்தங்கள் விடணும். ஒரு ஆணா இருந்தா மனைவி காதலி மற்றும் உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாரோடவும் இருக்கணும். ஆனா அவங்க உங்களை புத்தியில இருந்து நீங்க அவங்கள விடுபடணும். அதுதான் ஆன்மீகம் சொல்லி கொடுக்குது. அப்போ நீங்க இப்படிலாம் செய்யும் போது தந்தையை கனெக்ட் பண்ணணும். அப்போ தந்தையை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சத்தியுகம் திரேதாயுகம் சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இப்ப கலியுகம் ரொம்ப ஏழ்மையில இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் மூலமாக நீங்க ஞானம் அடையும் போது சத்தியுகத்துக்கான வைப்ரேஷன் உங்க புத்தியில பரவிடும். அப்போ நீங்க இந்த மகா சங்கம் யுகத்துல தந்தையை நினைவு செய்றீங்களே, அப்போ தந்தை நினைவு செய்யும்போது சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் மறக்கிறீங்க அப்படின்னா நீங்க சத்தியுகம் திரேதாயுகத்துல செல்வ செழிப்பான அரண்மனைகள்ல ராஜ்யம் அடையிறீங்க. அப்போ உங்களுக்கு அங்க நீங்க பெண்ணா இருந்தா ஆணா இருந்தா அப்புறம் பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண்ணுங்கிற நிலையில ரொம்ப அழகான தோற்றமுடையவங்க இருப்பாங்க. உடம்பு முழுக்கும் நவ நாகரிக அணிகலன்கள் போட்டு அப்படியே உடம்பு அப்படியே என்ன கேட்டீங்கன்னா அது 7 அடி 8 அடி உயரமும் இருப்பாங்க எல்லாரும். அவ்வளோ இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய அழகை கம்பேர் பண்ணும்போது பல 100 மடங்கு அழகா இருப்பாங்க சத்தியும் திரேதாயுகத்துல. அப்போ இந்த மகா சங்கம் யுகத்துல நீங்க இந்த மாதிரி பயிற்சி முறைகளை மொத்தம் 33 கோடி பேர் இருப்பாங்க. 33 கோடி பேர் நீங்க அந்த லிஸ்ட்ல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படை ஞானமே இதுதான். அப்போ இப்படி இந்த மகா சங்கம் யுகத்தில் ஞானம் எடுக்கும்போது அந்த 2500 வருடம் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2500 வருடம் சொர்க்கம் உங்களுக்கு முடியும் போது துவாபர யுகம் ஸ்டார்ட் ஆகும். இங்க 9 லட்சம், இங்க 2 கோடி, இங்க 33 கோடி. அதுக்கப்புறம் இந்த 33 கோடி பேரும் இங்க ஏன்னா அந்த 9 லட்சத்துல வரக்கூடியவங்களும் அடுத்த பிரிவில் வந்து இங்க மீதி உள்ள மக்கள் தொகை பாப்புலேஷன்ல வருவாங்க. அப்போ இப்படி கூடி கூடி என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வயிற்றுல அவங்க அவங்க வயிற்றுல இவங்கன்னு சொல்லிட்டு இந்து மதங்கள்ல தான் மறுபிறவி ரகசியங்கள் இருக்கு. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரையிலும் எல்லாருமே மறுபிறவிகள் எடுத்தா வராங்க. அதிகபட்சமாகவும் எடுக்கிறாங்க, குறைந்தபட்சமாகவும் எடுக்கிறாங்க. அதிகபட்சமா 83 84 பிறவிகள் உண்டு உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தின் அடிப்படையில். அப்போ இந்த சொர்க்கம் முடிஞ்சு நரகத்துல ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ இங்க வரக்கூடியவங்க வயிற்றுல பிறந்து அதுக்கப்புறம் கலியுக மனிதர்கள் வராங்க.
அப்போ கலியுக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்திகள் செய்வாங்க, இங்க செல்வ செழிப்பு அனுபவம் செய்வாங்க, இங்க பக்தியை கையில் எடுப்பாங்க. அப்போ பக்தியின் ரீதியாக இறைவன் அடையலாம், பக்தியின் ரீதியாக சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உடல் பலம் மனப்பலம் அனைத்தையுமே என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தன்னுடைய சுயத்தின் அடிப்படையில் யூஸ் பண்ணி கடவுளை அடையிறதுக்காக நிறைய ஆசிரமங்கள் உருவாகுது, கடவுளை அடையிறதுக்காக பக்தி முறைகள் உருவாகுது, கடவுளை என்னுடைய அந்த சுகமான சந்தோஷமான நிலை அடையிறதுக்கு வேதங்கள் படிக்கிறாங்க. நீங்க என்ன நிலையில படித்தாலும் நீங்க இறைவனை சரணாகதி அடைய முடியாது. ஏன்னா நீங்க எந்த மதம் சார்ந்து போயிருந்தாலுமே பக்திக்கான அடிப்படையில தான் இருக்கும். ஏன்னா அங்க முழு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உலகத்தின் பிரபஞ்சம் அவங்களுக்கு தெரியாது, இறைவன் எப்படிப்பட்டவர் நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுமே ஒரு குரு கிட்ட கத்துக்கிறாங்க பணம் கொடுத்து, அதுக்கப்புறம் இவங்க குருவாகி இவங்களுக்கு ஸ்டூடெண்ட் வரும்போது பணத்தை கலெக்ட் பண்றாங்க. எந்த ஒரு ஆன்மீக இயக்கமும் பணத்தை வாங்கிடுச்சுன்னா அது ஃபேக்கான ஆன்மீகம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அந்த குரூப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக பணம் வாங்குவாங்க, அது கூட எக்கிய இயக்க சேவைன்னு சொல்லி வரும். மற்றபடி முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான். முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பணத்தை பிடுங்கிட்டு பண்ற சர்வீஸ் டிஸ்சர்வீஸ் ஆயிரும். அப்படிப்பட்டவங்களுடைய அந்த அந்த அகர்மங்கள் என்ன ஆயிரும், சர்வீஸுக்கு இடையூறாக அமைஞ்சிடும். முன்ன பின்ன தெரியாதவங்க முழு ஞானம் அடையாத அஞ்ஞானிகளை சர்வீஸுக்கு யூஸ் பண்ணி அவங்ககிட்ட பணம் வாங்குறதே பிழை. ஆன்மீகம் அதை தான் உணர்த்துது. அப்போ இந்த துவாபரிக கலியுகத்தில் பக்திகள் நிறைந்திருக்கும். அப்போ இறைவனை அடையலாங்கிற எண்ணத்துல பல்வேறு வழிமுறைகள் வரும்போது, அப்போ இந்த சத்தியம் திரேதாயுகத்தில் வந்தாங்கல்ல, அவங்களும் இந்த துவாபரிக கலியுகத்தில் வருவாங்க. இப்போ உலகத்தின் மக்கள் தொகை 830 கோடி வருது இல்ல, அப்போ சத்தியம் திரேதாயுகத்துல 33 கோடி, மீதி உள்ளதுல 800 சம்திங் கோடி மக்கள் வந்துருவாங்க. அப்போ இங்க குறைவான மக்கள் தான் இருப்பாங்க, அங்க அதிகமான மக்கள் இருப்பாங்க. அப்போ இவங்களும் இங்க துவாபரிகம் கலியுகம் கடந்து வரும்போது இந்த மகா சங்கம் யுகம் பற்றிய விஷயங்கள் இவங்களுக்கு தெரியுது. 1936 இருந்து 2036 வரை அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அந்த அவங்க செய்த கர்மத்தின் அடிப்படையில, பாவ புண்ணியத்தின் அடிப்படையில, அவங்க பதவியின் அடிப்படையில, நாடக சக்கரத்தின் விதிமுறையின் அடிப்படையில அவங்க அந்த எந்த டைம்ல வரணுமோ அப்போ வருவாங்க. ஒரு சிலர் முன்னகுட்டி வருவாங்க, ஒரு சிலர் பின்னாடி வருவாங்க. ஆனா அவங்களுக்கு புத்தியில என்ன டிராமா நடிப்பு இருக்குதோ அதை கண்டிப்பாக அந்தந்த நிலையில உங்களுக்கு சொல்றாங்களே, ஏதோ ஒரு பிறவில நீங்க ஏதாவது யாருக்காவது கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த பிறவில அது கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாங்களே, அதே போல ஏற்கனவே கொடுத்து வச்சு இந்த அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் இப்ப மறுபடியும் அந்த சூழ்நிலையில உருவாக்குறாங்க. அப்ப இங்க வரும்போது என்ன ஆகுது, இறைவனை கனெக்ட் பண்ணணும். மற்றவங்களாம் தெரியாம பணம் கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, பக்திகள் பண்ணுவாங்க, திருவிழாக்கள் நடத்துவாங்க, தெய்வத்துக்கு இதுதான் சரின்னு சொல்லி விலங்கினங்கள் கூட பலி கொடுக்குறாங்க. எண்ணம் சொல் மனம் எல்லா பொருளுக்கு எல்லாத்தையுமே பணத்தை எல்லாத்தையும் விரைவு பண்ணும் போதும் இறைவனுடைய அருளை பெற முடியாது. அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க 33 கோடி பேருக்கு தான் இறைவனை தெரியும். கோயில்ல இருக்கிறாங்க, நம்ம வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வர இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கடவுளை தெரியும், சிவனை தெரியும், கர்த்தரை தெரியும், அல்லாவை தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அவருக்கு சமமான மகிமைகள் இருக்கு, சிவனுக்கு சமமான மகிமைகள் இந்து மத கோயில் தெய்வங்களுக்கு இருக்குல்ல, அவங்களாம் அந்த சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க. அவங்களாம் அந்த பிறவிகள் பல எடுத்து இந்த மகா சங்கம் யுகம் வரும்போது பிரம்மகுமாரிகளா மாறியே ஆவாங்க. பிரம்மகுமாரிகளை யாரு மாறுறாங்களோ அவங்கதான் கோயில் உள்ள தெய்வங்கள், அவங்கதான் சிலையில உள்ளவங்க. 33 கோடி பேர் இருப்பாங்க வட மாநிலம் இருந்து தென் மாநிலம் வரைக்கும். அவங்களுக்கு தான் அந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கும். அப்போ அப்படி விஷயம். நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, அந்த ஆன்மீக இயக்கத்துக்கு எப்படி போகலாங்கிற ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தெரிந்து கொள்வீங்க. சரி, அப்போ இப்படி ஒரு கான்செப்ட். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா, குங்கிலிய கலைய நாயனாருடைய வரலாறு கதை யூடியூப்லாம் இருக்குது அப்படி சொல்லி ஒரு 10 மினிட் நான் பேசியிருப்பேன் முதல்ல. அப்புறம் நம்ம இப்போ ஆன்மீகம் பற்றி விளக்கம் கொடுத்துருக்குறோம். நான் முதல்ல பேசணும் பார்த்தீங்களா ஒரு 10 நிமிஷம், இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஆன்மீகம் சார்ந்து விளக்கம் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ நான் அங்க குங்கிலிய கலைய நாயனாருடைய வரலாற்று கதையில என்ன வருதோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இதை பார்த்துதான் அங்க கதை அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் இந்த கதையை நான் இப்போ அந்த கதை அந்த யூடியூப்ல இருக்கிற அந்த பக்தி மார்க்க கதையோட இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கிற ஞான மார்க்க கதையை நான் இப்போ கம்பேர் பண்ணி சொன்னோம்னா உங்களுக்கு அப்படியே புரியும். இது வரைக்கும் பார்த்தது பெரிய விஷயம் கிடையாது, இனி இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுதான் பெரிய விஷயம். நீங்க கில்லின்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்க பார்த்தது ஒரு டஸ் நாட் மேட்டர். இப்போ இந்த வீடியோ நீங்க இப்ப பார்க்க போறதா பெரிய விஷயம். கண்டினியூ பண்ணுங்க, இன்னொரு 5 மினிட்ல இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். கண்டினியூ பண்ணுங்க. அப்போ நம்ம முதல்ல அந்த குங்கிலிய கலையனார் நாயனார் பற்றி நம்ம கதை பார்த்தோம்ல, அதுல எப்படி நான் முதல்ல சொன்னேன், முதல்ல ஸ்டார்டிங்ல கலைய நாயனார்னு ஒருவர் இருக்கிறாரு.
அவர் வந்து ஈசன் சிவனுக்கு குங்கிலியம் ஏத்துறத ஒரு பழக்கமாக வச்சிருந்தார் அப்படி நான் சொல்லியிருப்பேன். இங்க நான் இந்த 33 கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் சத்தியம் திரேதாயுகத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த 33 கோடி பேர்களை தான் ஒரே சிவனுடைய இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல காட்டப்படுது. அப்போ குங்குலியருங்கிறது 33 கோடி தெய்வங்களை காட்டப்பட்டிருக்கு. ஒரே மனிதராக ஒரு ஆன்மீக இயக்கத்துல 100 வருட மகா சங்கம் யுகம் அந்த யானை ஆண்டுல சொல்லப்பட்டது. அங்கதான் குங்குலிய கலைய நாயனார் ஒருவர் இருக்கிறாரு. அவர் குங்குலியத்தை ஏத்திக்கிட்டு இருப்போம். குங்குலியம்னா ஏதோ ஒரு நறுமணம் மாரி சொல்லியிருந்தோம்ல. அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருந்து அந்த வாசனை ஞானத்தை நீங்க அடையிறது. அப்ப நீங்க ஒரு ஞானமான மற்றும் நீங்க ஒரு வாசனை மனிதராக மாறுறது. அப்ப அத இறைவனுக்கு தூபம் காட்டுற மாதிரி இருக்கும். இறைவனுக்கு பக்தி செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்போ 33 கோடி பேர் இந்த மகா சங்கம யுகத்துல பக்தி செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா பக்திலாம் ஒண்ணும் செய்யல. ஆத்மா பயிற்சி, தவ பயிற்சி, தந்தை நினைவு செய்யற பயிற்சி, ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி, 5 ரூபங்கள் சுற்று பயிற்சி, அப்படி இப்படி நிறைய பயிற்சி முறைகளை இறைவன் கிட்ட இருந்து அடையிறாங்க. மற்றும் இறைவன் மூலமாக அதனுடைய அந்த பாசிட்டிவ் விஷயங்களை அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்றாங்க. இறைவனுக்கு அந்த பக்தி செய்யறாங்க. பக்தி செய்யறது கிடையாது, இறைவன் சொல்படி நடக்கிறது அந்த வாசனையாக மாறுது. ஏன்னா நீங்க வாசனையா மாறினாதான் இறைவனுக்கு பிடிக்கும். புரிஞ்சுதா? அதுதான் அங்க குங்குலிய கலைஞர் ஒரு தூபம் காட்டிக்கிட்டு இருப்பாரு. குங்குலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு காட்டியிருப்பாங்கல்ல, போயற மாதிரி புகை மாரி, அப்படிலாம் கிடையாது. ஆன்மீக போதையை அவருக்கு நம்ம காட்டணும். அப்போ அவரு ஆன்மீக இயக்கத்தை நிறைய ரகசியங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தராங்க. அடுத்த பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏழ்மையில இருப்பார். அப்போ தன்னுடைய பணத்தை வைத்து என்ன பண்ணியிருப்பாரு, சிவனுக்கு வந்து குங்குலியம் பண்ணியிருப்பாரு. அப்போ பணத்தை வைத்து அப்படி கிடையாது, இருந்தாலும் நீங்க நாலேஜ் அடையிறீங்க. 7 நாள் வகுப்பு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சு. நீங்க மற்றவர்களுக்கு உங்களுடைய எண்ணம், மனம், சொல், செயலால இந்த கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய, ஏன்னா ஆன்மீக இயக்கம் வளர்ச்சி அடையணும். ஃபண்டு வாங்காத ஆன்மீக இயக்கம், பணமே வாங்க மாட்டாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல. வேறு எப்படி ஆன்மீக இயக்கம் இருக்குதுன்னா, ஞானம் அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணி எடுத்து ஃபுல் ஞானத்தை கொடுத்துருவாங்க. பிரம்மகுமாரிகள் தேடி கண்டுபிடிச்சு 33 கோடி பேர் வருவாங்க. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துக்கான விஷயங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி சர்வீஸ்லாம் சொல்லியிருப்பாங்களா. ஞானத்தை அடைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்ற இடங்கள்ல வந்து தன்னுடைய பொருள் அனைத்தையுமே வைத்து என்ன பண்ணுவாங்க, இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்போ அர்ப்பணம்னா பணமா நோட்டா கொடுக்கறது இல்லை, நீங்க சர்வீஸ் பண்ணணும். இந்த பட விளக்கங்கள்லாம் பாருங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல உள்ளதுதான். ஆனா எனக்கு இந்த பட விளக்கங்கள் யாரும் எனக்கு கொடுக்கல ஃப்ரீயா. நானே இதுல ஒரு புக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். என்ன இருக்கு பாருங்க, இதுல ஒரு புக்கு சொல்லியிருப்போம்ல. இந்த பட விளக்கங்கள் நிறைய இருக்குல்ல, அந்த பட விளக்கத்தை நானே பிரிண்டிங் ப்ரெஸ்ல வச்சு, இல்லை எனக்கு ஜெராக்ஸ் மிஷின் பிரிண்டிங் கம்பெனி சம்மந்தமா இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பட விளக்கங்கள் ரொம்ப கிளியரிட்டியா இருக்கணும். அப்போ அது இருக்கிறதுக்கு, அப்போ நான் இந்த போட்டோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் கொண்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ல கொடுத்து, இதை ஜஸ்ட் போட்டோ ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் எடுத்து நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம பணம். அப்போ இப்படிதான் சர்வீஸ்கள் பண்ணணும். அப்போ பிரம்மகுமாரிகள் இப்படி இருக்குன்னு காட்டி கொடுப்பாங்க. அப்போ நம்ம இப்படிதான் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப பண்ற சர்வீஸ் என்ன ஆகுது, அப்போ நம்முடைய புத்தியில ஆழமா பதிஞ்சு பண்ணக்கூடிய ஒவ்வொரு அமைப்புக்கும் என்ன பண்ணது, சத்தியம் திரையத்தில் நமக்கு செல்வ இறைவன் கொடுக்கிறார். அப்போ ஞானம், தவம், தாரணை, சேவைன்னு சொல்லிட்டு இறைவன் 4 விஷயங்கள் சொல்றாரு. அப்போ அதை எல்லாத்தையும் வைத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளே உருவாக்கிக்கணும்னு சொல்றாரு. அப்போ அதுதான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பணம் எல்லாத்தையுமே ஏழ்மை வரக்கூடிய அளவுக்கு இறைவன் எலும்பு கூட சுவாக செய்ய சொல்றாரு ஆன்மீகத்துல. அதுக்காக அப்படிலாம் யாரும் பண்ண சொல்லலை, சாப்பாடெல்லாம் வெறுத்து பண்ணுங்கன்னு சொல்லலை, நல்லா கொட்டிக்குங்கன்னு தான் சொல்றாரு. ஆன்மீக ஞானத்தின் நியமங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ அதுதான் குங்குலி நாயனார் வந்து தன்னுடைய பணத்தை வைத்து குங்குலியம் பண்ற மாதிரி, அது இறைவனுக்கு பூஜை பண்ற மாதிரி, இறைவனுடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இறைவன் கொடுக்கக்கூடிய நியமங்கள், அத ஞானம், தவம், தாரணை, செய்வேன்னு 4 சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறக்க. அப்போ அதுலேயே குங்குலிய நாயனார் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி ரொம்ப வீட்டில் ஏழ்மை வந்துடும், மனைவி தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை கலத்தி கொடுப்பாங்க, தங்க தாலியை. இதை கொண்டு போய் நீங்க வீட்டுக்கு உண்டான அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைங்க ஏழ்மையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன் அந்த கதையில. இதுக்கு என்ன ரீசன் காரணம் அப்படின்னா, இந்த ஆன்மீக 33 கோடி பேர்கள் என்ன செய்யணும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். நீங்க திருமணம் ஆகாம இருந்தா ஓகே, ஆனா ஆயிட்டு, அப்போ நம்ம அதுக்காக திருமணம் ஆயிடுச்சுன்னா, அரே இது பிரம்மச்சரியம் செலிபசி சார்ந்த ஆன்மீக இயக்கம் தான், இனி நீங்க எதுவும் பண்ணாம இருக்கணும். அப்போ நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணக்கூடாது. நான் கணவனா இருக்கிறேன், எனக்கு மனைவி இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அவங்கள வந்து புத்தியில நினைக்க கூடாது.
அப்போ நான் ஒரு பெண்ணாக இருந்தவன் என்னுடைய கணவனை புத்தியில் நினைக்கக்கூடாது. நீங்க 33 கோடி பேர் தானே. அப்ப நீங்க ஆன்மீக ஞானத்துல என்ன சொல்லப்படுது? இறைவனை கனெக்ட் பண்ணணும், இறைவனை தான் நினைக்கணும். அப்போ மனைவி கிட்ட இருக்கிற தாலியை பறிக்கணும் அப்படின்னா அது ஆன்மீக ஞானத்துக்கு. அப்போ அதுலதான் மனைவி தாலியில அவரு என்ன பண்ணுவாரு, குங்குலியம் வாங்குவார், அந்த குங்குலிய கலைய நாயனார். அப்படின்னா குங்குலியம்னா ஆன்மீக 33 கோடி பேர்கள் அந்த மகா சங்கம் யுகத்துல இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றது. அப்போ மனைவி, அப்ப நான் ஒரு பெண்ணுக்கு கணவன், நான் ஒரு பெண்ணா இருந்தா நான் ஒரு ஆணுக்கு மனைவிங்கிற அந்த சூழ்நிலையை கட் பண்ணணும், அவங்களோட இருக்கக்கூடிய முடிச்ச கட் பண்ணணும். இது நான் 2வது செக்டர்ல ஒரு கதை சொன்னேன், அது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அப்போ மனைவி நம்ம புத்தியில கட் பண்ணணும், நம்ம கூட தான் இருப்பாங்க, புத்திக்கு கொண்டு போகக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு கதை வரும். குங்குலிய கலைநாயனார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனைவி கனவு காணுவாங்க. கனவு கண்டு இவர் கோயில்ல குங்குலி எல்லாத்தையும் வித்துருவாரு. அதாவது குங்குலி எல்லாத்தையுமே இறைவனுக்கு போச்சை போட்டு விட்டுருவாரு. அப்போ போச்சை போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். இவருடைய வீடு காணாம போயிடும், பெரிய அரண்மனை இருக்கும். அப்ப அந்த அரண்மனையில ஒரு பெண் வெளியே உட்காந்து அவ்வளோ அழகா இருப்பாங்க. பக்கத்துல போகும்போது தான் தெரியும் அந்த நகை ஆடை ஆபரணங்களால் நிறைஞ்சு இருக்கிற தன்னுடைய மனைவி. அப்போ இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரண்மனைகள்ல உங்களுக்கு வாழ்வு கொடுப்பாரு. அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயுகமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். மகா சங்கம் யுகத்துல நீங்க உங்க புத்திய மனைவி கிட்ட இருந்து கணவன் கிட்ட இருந்து கட் பண்ணி இந்த ஆன்மீக 100 வருட மகா சங்கம் யுகத்தில் நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சி பயிற்சி முறைகள் இருக்குல்ல, இப்படிலாம் நீங்க அந்த நியமங்களை கடைபிடிச்சிங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அப்படின்னா உங்களுக்கு சத்தியுகம் திரைத்தாயுகமாகிய அரண்மனை வீடுகள் இருக்கும், அழகழகான ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 7 இப்ப இருக்கிற மாதிரி நெட்டை ரொம்ப குட்டை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. 7 அடி 8 அடி உயரம் இருப்பாங்க. நான் ஆன்சியன்ஸ் இது கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அகழ்வாராய்ச்சிகள்ல மனிதர்கள் 8 அடி 9 அடிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சத்தியுகத்துல ஸ்டார்டிங்கெல்லாம் 8 அடிலாம் இருப்பாங்க. நீங்க அந்த வட மாநிலம் இருக்கக்கூடிய சிறுமன் மகாவிஷ்ணுடைய சிலைகள்லாம் பாருங்க, இப்படி உத்துதான் பார்க்கணும் நீங்க, அவ்வளவு உயரமா இருப்பாரு. அப்போ எங்க சத்தியுகம் திரைத்தாயுகத்துல அந்த செல்வம் செழிப்போட வாழ்ந்தவங்க. ஏன்னா இப்பவுமே 7 அடிலாம் அசால்ட்டா இருக்கிறாங்க. அவரு த கிரேட் காளி வேற பிக் மேனு, அப்ப என்ன 2-3 பேர்லாம் 8 அடிலாம் இருக்கிறாங்க. சாதாரண மனிதன் 8 அடி 7 அடி இருக்கும்போது சத்தியம் திரைத்தாயத்துல மட்டும் குள்ள கத்திரிக்காக இருக்க போறாரு. தேவதை, ஒரு நாட்டினுடைய மன்னன் எப்படி இருப்பான், இவ்வளவு கம்பீரமா இருப்பான், இவ்வளவு உயரமா இருப்பான், இவ்வளவு உடல் பருமன் இருக்கும், அதெல்லாம் சத்தியுக திரைத்தாயகத்துல இருக்கும். அப்போ அந்த இதுல அப்போ அவரு அப்படிலாம் நீங்க கட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா சத்தியம் திரைத்தாயகத்துல நீங்க அழகான ஆண் அழகான பெண்கள் திருமணம் பண்ணலாம், உங்களுக்கு அரண்மனைகள்லாம் இருக்கும். அதை தான் அங்க அவங்க எடுத்துட்டு வராங்க. அவங்களுடைய மனைவி கனவு காணுவாங்க, இவரு குங்குலியம் எல்லாத்தையுமே போட்டுட்டு மனைவி தாலிய குங்குலியம் வாங்கிட்டு இறைவனுக்கு பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது அவருக்கு அரண்மனையும் இப்படி, அதாவது இறைவன் இவருக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு கதை. சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன், ஈஸியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த கலைய நாயனார் சம்திங்ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மக்கள் என்ன பண்றாங்கன்னா சிவனை பக்தி முறைகள் செய்வ ஒரு வழக்கம் மாதிரி இருக்கும். பக்தி முறை செய்யும் போது தாடகைங்கிற ஒரு அசுர குணம் கொண்ட பெண் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க சிவனுக்கு மாலை போட போகும்போது அவங்களுடைய சேரி நழுவும். அப்போ அதை ஒரு கை கொண்டு பிடிச்சிருப்பாங்க. அது பிறகு சிவனுக்கு மாலை போடும்போது சிவன் அப்படியே குனிஞ்சு கொடுப்பாரு, அதில் அப்படி போட்டுறணும். அப்புறம் அவங்க போட்டுட்டு போயிருவாங்க, தாடைங்கிற அசுர குண பெண் அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா, துவாபரயுகம் கலியுகத்தில் வரக்கூடிய மக்கள் அசுர குணம் கொண்டவர்கள். அப்போ அந்த சத்தியுகம் திரேதாயத்தில் வரக்கூடியவங்க தெய்வீக குணம் கொண்டவங்க. அப்போ அசுர குல மக்கள் என்ன பண்ணுவாங்க, இறைவனை கனெக்ட் பண்றதுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் செய்வாங்க. அப்போ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த பெண் மாலை போடுறது போல இருக்கும் அப்படின்னு. அப்போ இறைவனை கனெக்ட் பண்றதுக்கு பக்திகளை அவங்க கடைபிடிப்பாங்க. துவாபரிக கலியுகத்தில் பக்தி இருக்கும், அதான் அவங்க சொல்றாங்க. அப்போ கலைய நாயனார் இதுல அவங்க சிவன் குனிஞ்சி சரிஞ்சு போயிடுவாரு. அப்போ அவரை நிமித்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சோழ மன்னன் அவருடைய படைகள், யானைப்படை, அவருடைய மற்ற மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய படைகள், இது எல்லாம் படையும் வச்சு சிவனை நிமித்துவாங்க. ஏன்னா சிவன் சரிந்து இருக்கிறது நாட்டுக்கு நல்லது கிடையாது. அப்போ எதுவும் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்போ சரிஞ்சு இருக்கிற சிவனை நிமித்துறதுக்கு பார்ப்பாங்க, சங்கிலியை வச்சு இழுப்பாங்க. இதுக்கும் இதான் துவாபரிக கலியுகத்துல இறைவனை அடையிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா பக்தி முறைகளை கடைபிடிக்கிறாங்க, தன்னுடைய பலத்தை கடைபிடிக்கிறாங்க, பதவியை கடைபிடிக்கிறாங்க, பணத்தை கடைபிடிக்கிறாங்க. அதுலலாம் இறைவன் நிமிரவே மாட்டாரு. அதுதான் அங்க கொண்டு வர்றது. அப்போ துவாபரிக கலியுக மக்கள் இப்படிலாம் பண்ணும்போது
அந்த நியூஸ் குங்கிலிய கலைநாயனாருக்கு காதுக்கு போகுது. அவர் என்ன பண்றாரு, அவர் வாராரு, எல்லாத்தையும் அவுத்து தூரடுங்க, நீங்க எல்லாரும் தூர போங்க, இப்படி சிவனை நிமிர்த்த கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த சங்கிலியில ஒரு கைத்தை ஒரு வச்சு தன் கழுத்துல அவர் மாட்டிப்பாரு. மாட்டிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இழுப்பார். எனக்கு தலை துண்டா போனாலும் பரவாயில்ல, என் கழுத்துல போட்டு நான் அவரை இழுக்கும் போது நிமிந்துருவாரு, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சு அடைவார். சிவன் நிமிந்துருவார். அப்ப இதுக்கு அப்ப குங்கிலிய கலைஞர்னார் சத்தியம் திரேதாயுகத்துல வந்த அந்த மகா சங்கம் யுகத்துல உள்ளவங்க சத்தியம் திரேதாயுகம் வந்தாங்க. அப்ப அந்த மகா சங்கம் யுகத்துல உள்ளவங்க தான் குங்கிலிய கலைநாயனார் நான் முதல்ல சொன்னேன். அப்ப அந்த குங்கிலிய கலைநாயனார் வந்து சத்தியம் திரேதாயுகத்துல வந்து இங்க துவாபரிக கலியுகத்தின்னு வருவாங்க. ஏன்னா அங்க 9,02,00,033,00,000, இங்க 81,82,00,000, அதுக்கப்புறம் இப்போ உலக மக்கள் தொகை 830 கோடி இருக்குல்ல. அப்போ இந்த சத்தியம் திரேதாயுகத்துல வந்த குங்கிலிய கலைநாயனார் துவாபரிக கலியுகத்திலும் அந்த தாடகைன்னு சொல்லக்கூடிய அசுரகுண பக்தி மார்க்க குழந்தைகளோட, பக்தி மார்க்க மனிதர்களோட, அசுரகுணம் கொண்ட மனிதர்களோட குங்கிலிய கலைநாயனாரும் வருவார். துவாபரிக கலியுகம் முடிச்சு வரும்போது இங்க பக்தி நடந்துட்டு இருக்கும்ல. மகா சங்கம் யுகத்துல இதே சத்தியம் திரேதாயுகத்துல வாழ்ந்த 33 கோடி பேர் தான் மகா சங்கம் யுகத்திலும் வருவாங்க. மீதி உள்ள 800 கோடி பேருக்கு இந்த நாலேஜ் தெரியாது. கடவுளை அப்படி பண்ணணும், தொழணும், பணத்தை விரயம் பண்ணுவாங்க, மாலைய சிவனுக்கு பக்தி செய்வாங்க, மாலையை தொடுத்து பண்ணுவாங்க, பணம், பேர், புகழ், பதவி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு கடவுளை அடைகிறதுக்கு என்ன விதமான கொள்கைகள் உண்டோ அவங்களுடைய நெகட்டிவை வச்சே பண்ணுவாங்க. அப்போ குங்கிலிய கலைஞர்னா இங்க வரும்போது மறுபடியும் இந்த மகா சங்கம் யுகத்துல 7 days கோர்ஸ் கொடுப்பாங்க, நாலேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிள், திரும்ப திரும்ப அதான் நடக்கும். அப்போ அது குங்கிலிய கலைநாயனார் வராரு. அவங்க தான் 33 கோடி தேவர்கள் ஒரே குங்கிலிய கலைநாயனாராக காட்டப்பட்டிருக்கும். அப்ப அங்க வரும்போது ஆன்மீக இயக்கத்தில் இறைவன் எப்படி கனெக்ட் பண்ணணும், நான் ஒரு ஆத்மா, கடவுள் ஒரு ஆத்மா, அப்படி கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆவாரு. அதுதான் நிமிர்றது. அப்போ கழுத்துக்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு போட்டோ காட்டுறோம் பார்த்தீங்களா, இதுல கூட இருக்கு. அது இந்த பிளெக்சி பேனல் அதுல வச்சுட்டு நினைக்கிறேன். பிரம்மகுமாரி இலக்கியத்துல முதல் பயிற்சி, நான் எல்லா வீடியோலுமே அந்த ஆத்ம கனெக்ஷன் தான் கொடுப்பாங்க. இறைவன் முரளியிலுமே அதான் அடிக்கடி கொடுக்குறாரு. பாருங்க, பிரம்மகுமாரி இலக்கியத்துல முதல் படமே இதுதான். அப்ப பாருங்க, ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, ஆத்மாவில இருந்து இறைவனை கனெக்ட் பண்ணணும். ஒரு போட்டோ மாரி இருக்கு, ஆத்மா டு ஆத்மா இறைவனை கனெக்ட் பண்ணணும். அப்படி இறைவனை கனெக்ட் பண்ணும்போது தான் சூப்பரான கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா கடவுள், தந்தை, பரமாத்மா, நான் ஒரு ஆத்மா, 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிக்கிறோங்கிற ஒரு மெத்தட் எடுத்துட்டு வராங்க. அப்ப இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். அது தெரியாம துவாபரிக கலியுக மக்கள் கடந்து முட்டிக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ தாடகைங்கிற பெண்ணுங்கிறது அதான் அந்த அசுர குணம் கொண்டவங்க அந்த இறைவனை சரியை வச்சுக்குவாங்க. துவாபரிக கலியுகத்துல இறைவனுக்கு பவர் இருக்கிறது. சத்தியம் திரேதாயுகத்துல இறைவன் சக்தியால இறைவன் பக்கவா இருந்தாங்க, அந்த யுகமே சரிஞ்சு போச்சு. அப்போ இறைவனுடைய அசைவை வைத்துதான் உலகத்தினுடைய இயக்கமே நடக்குதுன்னு சொல்ல வராங்க. அப்போ இப்படிதான். அப்போ இறைவனை கனெக்ட் பண்ணணும். அப்போ நீங்க ஆத்மா பயிற்சி பண்ணணும், பண்ணுனா இறைவனை கனெக்ட் பண்ணலாம். வேற எந்த பயிற்சியுமே பெருசா இல்லை. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ இது கதையில வந்து மனைவியை கட் பண்றது என்னன்னா, மனைவியை கட் பண்றதுங்கிறது புத்தியில இருக்கிற ஆத்மாவில இருந்து மனைவியை கட் பண்ணுனா உங்களுக்கு சத்தியம் திரேதாயுகம் கிடைக்கும். அப்போ துவாபரிக கலியுகம் பக்தி வரும். பக்தி முடிஞ்சு மகா சங்கம் யுகம் வரும்போது குங்கிலிய கலைநாயனார் இறைவனை கனெக்ட் பண்றாரு. அப்போ நான் அப்படி சுத்தி நீங்க வந்தீங்கன்னா, முதல்ல ஒரு மனைவி தாலியை கட் பண்ணிட்டு பண்றதுன்னா அப்போ இறைவனை கனெக்ட் பண்ணணும், மனைவியை கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ அங்கேயே முதல்ல கதையிலே சொல்லிட்டாங்க, மனைவியை கனெக்ட் பண்ணாம இறைவனை கனெக்ட் பண்ணணும். அதை அப்படி சுத்தி வரும்போது இறைவனை கனெக்ட் பண்றதுதான் காட்டுறாங்க. அப்போ அந்த கதையில இருந்தே அப்போ தன்னோடு இருக்கக்கூடிய பற்று முறைகளை நீங்க கட் பண்ணி, அப்போ மனைவி, கணவன், குழந்தை, குட்டிகள் இந்த உறவு முறைகளை கட் பண்ணி இறைவனை கனெக்ட் பண்ணா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுதான் ஃபைனலா இறைவனை கனெக்ட் பண்றதை காட்டுறாரு. இது ஒரு கதை மாரியே, இது ஒரு நபர் மாரியே கொண்டு வந்திருப்பாங்களே. குங்கிலிய கலைநாயனார் ஒரு நபர் கிடையாது. ஆன்மீக இயக்கத்துல சொல்ற ப்ராசஸ் தான் இது, ஒரு சக்கரம் தான். சரி, நீங்க அந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து மொபைல் வச்சிருப்பீங்களா, மொபைல்ல போய் நீங்க பிரம்மகுமாரி சென்டர் லொக்கேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அது சர்ச் பண்ணும்போது அது இப்படி காட்டும். அதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணால் சென்ட்ரல் லொக்கேட்டர் கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் அந்த ஆரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது 160 நாட்டில் இந்த ஆன்மீக இயக்கம் இருக்கு. முற்றிலும் ஃப்ரீ, பணம் கிடையாது, ஃப்ரீ. அப்போ நீங்கள் அந்த ஆன்மீக இயக்கம், நீங்கள் பாரதம் இருந்தால், இந்தியா இருந்தால் இந்தியா, மற்ற டபுள் ஃபாரினராக இருந்தாலும் நீங்கள் அங்கே
பண்ணி கனெக்ட் பண்ணி நீங்கள் உடனே கால் பண்ணுங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிரதர் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க 30-40 வருஷம் சென்ட்ரலே இருக்கக்கூடிய எக்கியத்தினுடைய சரண்டர் அவங்க நானும் இதே மாதிரி தான். நானும் கிருஷ்ணனாக தான் இருந்தேன். எனக்கும் வெளிநாட்டில் தான் எனக்கு இந்த நாலேஜ்லாம் கிடைச்சி நான் கால் பண்ணேன். அவங்க மதியம் காலையில் போல் கால் பண்ணியிருந்தேன் நான். அவங்க சாயந்தரம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, நான் இன்னும் கால் வரலே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 11 மணிக்கு சிங்கப்பூர் டைமுக்கு ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, முதல்ல காலையில் ஒரு சிஸ்டர் தான் அட்டன் பண்ணாங்க சிங்கப்பூரில். அவங்க எனக்கு அட்டன் பண்ணி அவங்க வேற ஏதோ ஒரு மாதிரி மொழி பேசினாங்க, இங்கிலீஷ் தான் நினைக்கிறேன். அப்போ நான் இந்த மாதிரி தமிழ் பிரதர் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸுக்கு பண்ணியிருந்தாங்க. தமிழ் பிரதர் தான் அன்றைய நாள் நைட்டு ஒரு 11 மணிக்கு போல கால் பண்ணாங்க. எனக்கு கால் பண்ணி அவங்க கிளாஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு இன்னும் 2 வாரத்தில் முடியும், இப்போ ஒரு பட்டி ஒன்று ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் முடியட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு 3 வாரம் எனக்கு டிலே ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் நான் சென்டருக்கு போனேன். அப்புறம் தான் நான் சென்டரையே பார்த்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குதுன்னா அதை தள்ளி போடாதீங்க, உடனே அதை பண்ணுங்க. இயக்கத்துக்கு போங்க. அதுலேயே அந்த நான் கொடுத்த அட்ரஸ்லேயே எல்லாமே வரும். அதில் ஃபோன் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வரும். 160 நாட்டில் இருக்குது, எல்லா நாட்டிலையுமே இருக்குது. பாரதமாக இருந்தால் 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்கும், யோகா சென்டர். அங்கே இதே பட விளக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இறைவன் எப்படி வராரு, எப்படி நாலேஜ் கொடுக்குறாருன்னு, இந்த பெண் உடலில் இறைவன் வராரு, முன்னாடி ஒரு ஆண் உடலில் வந்தார் இறைவன், அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே இந்த ஆன்மீக இயக்கம் தான் பதில் கொடுக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டாலும் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நன்மையை அடைந்து கொள்ளனாலும் அடைந்து கொள்ளலாம். இது நான் கொடுத்த இந்த நாயன்மார்களில் இது 10வது நாயன்மார். ஆல்ரெடி 9 கொடுத்துருந்தேன், இது 10. இன்னொரு 53-54 நாயன்மார் பாக்கி இருக்கு. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு 63 நாயன்மார்கள் லிஸ்ட்டே நம்ம கிளியர் பண்ணலாம். எல்லாமே நம்ம கொடுத்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிள், ஒரு பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட் தான் இருக்கு. பாயிண்டை தான் நாயன்மாராக எடுத்திருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. ஏன்னா இது குழம்பும். நான் ஒரு மைண்டில் கொடுப்பேன், அது இந்த 1/2 hour வீடியோ நான் கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு, கேள்விகள் ஏற்படும். சரி, அப்போ இயக்கத்துக்கு போங்க, திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. என்னுடைய ப்ரீவியஸில் நான் கொடுத்த எல்லா வீடியோவுமே இதை கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். அது நிறைய பேருக்கு வல்லுசாவே தெரியாது. எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாமே இந்த 100 வருட மகா சங்கம் இயக்கம் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் நடக்கிற விஷயம்தான். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம இதை பண்ணுறோம். இயக்கத்துக்கு போங்க. பணம் கிடையாது, ஃப்ரீ தான். பணம் கிடையாது, ஃபண்டு கிண்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். சரி, நானுமே சிங்கப்பூர்லேருந்து 1 ரூபா கூட நான் கொடுத்தது கிடையாது. சிங்கப்பூரில் உண்டியல்லாம் கிடையாது. 1 ரூபா கூட நான் எதுவும் கொடுத்தது கிடையாது, கேட்டதும் கிடையாது. சாப்பாடு வேற தருவாங்க, நான் சாப்பிட்டு சரியா? சென்டருக்கு போங்க, நன்மையடைங்க. சாந்தி.